ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த செய்தியை கேட்கின்ற யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வல்லமுள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே செபித்து, ஆண்டவருடைய நாம மகிமை கண்டே செபித்து நாளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த மாதத்தின் பரிசுத்தமான ஓய்வு நாள் கடைசி வேளையிலே மாலை தியானத்திலே கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நாம் யாவரையும் வழிநடத்துவார். சுகத்தை பலன் கொடுத்து ஜீவனை கொடுத்து நாளை தினத்திலே புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை கொடுத்து புதிய நாட்களை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தை அது ஆதியாகமத்தின் புஸ்தகம், பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது ஆபிரகாமுடைய நாட்களை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காண்கின்றோம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரமாணங்களின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும், தர்மத்தின்படி நாம் நடக்க வேண்டும், நீதியின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்திலே இந்த பிரமாணங்கள் என்ன போதிக்கப்பட்டிருக்கின்றதோ, என்ன பதிந்து இருக்கின்றதோ அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் நடந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நம்முடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நம்ம இல்லங்கள் அருகில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும், கடவுளுடைய பிரமாணங்களை நாம் தியானிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். நம்மளோடு வருகிற நண்பர்களிடத்திலேயும் போகின்ற வருகின்ற போதும் வார்த்தைகள் மூலமாய் தேவ செய்தியை நாம் போதிக்க வேண்டும். அவ்விதமாக போதிக்கின்ற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். அங்கே மோசேயை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே கண்ணீர் சிந்தி என் ஜனங்களை ஆசீர்வதியும், என் ஜனங்களை வழிநடத்தும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கின்ற ஓர் மிகப்பெரிய ஒரு மனிதராய் இருக்கின்றார். கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி திருமறையிலே காண்கின்றோம். அவ்விதமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்களிடத்திலே கிறிஸ்து ஆகிய இரட்சகர் பேசினார் என்று காண்கின்றோம். அவர்கள் தீர்க்கதரிசிகளோடு ஏன் பேசுகிறார்? ஆண்டவரோடு ஏன் இடைபடுகின்ற அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே பதிகிறது. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்தார்கள், தேவன் அந்த வேண்டுதலை அங்கீகரித்தார், தேவன் அதை ஆசீர்வதித்தார். அங்கே மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக எகிப்தை விட்டு புறப்படுகின்ற போது ஆண்டவரிடத்திலே அநேக விதமான ஆசீர்வாதங்களையும் வேண்டுதலை விண்ணப்பங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களுக்கு இரவிலே நடந்து செல்கின்ற போது அவர்களுக்கு பாதை தெரியாமல் வனத்திலே செல்கின்ற போது வனாந்தரத்திலே கர்த்தர் அக்கினியை அங்கே காட்டி கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களை கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பகலிலே உஷ்ண காலங்களிலே சூரிய வெப்பல் மூலமாய் குழந்தைகள் முதல் முதியோர் வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள், வியாதியாய் மரித்து விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயினுடைய வேண்டுதல் மூலமாய் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கின்றார்? பகலிலே கர்த்தர் மேகஸ்தம்பத்தை கட்டளையிடுகின்றார். விதமாக 40 ஆண்டு காலம் ஒரு வனத்திலே அவர் வனாந்தரத்தை நடந்து சென்ற ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார், ஆண்டவர் வழிநடத்தினார், பாதுகாத்தார். அவர்கள் அணிந்திருந்த ஆடையும் காலில்
போட்டிருந்த பாதரட்சையும் 40 ஆண்டு காலமாய் அழுக்கடையவில்லை, கிளியவில்லை, பாதரட்சை தேயவும் இல்லை. கால்களிலே போட்டிருந்த பாதரட்சை. இவ்விதமாக ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நம்மை வழிநடத்துகிற தேவனாகிய கடவுள். யாத்திராகமத்தில் இங்கே பார்க்கின்றோம் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மோசேயிட்டை கேட்கிறார். ஆண்டவர், இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த முடியும்? நான் எப்படி செல்வேன்? நீங்கள் யார் என்றெல்லாம் கேட்கின்றார்களே ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் கர்த்தாவே என்று சொல்கின்ற போது கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய இளைப்பாறுதலும் ஆண்டவருடைய சமூகமும் நம்மளை பாதுகாக்கின்ற போது எந்த ஒரு தீங்கும் நம்மளை தீண்டாது, நேரிடாது. வியாதியை விளக்குகின்ற ஆண்டவர், கஷ்டங்களை மாற்றுகின்ற தேவன், குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர். நீங்கள் நம்புகின்ற காரியங்களை தேவ பாதத்தில் வைத்து செபித்து, ஆண்டவர் இந்த காரியத்தை ஆசீர்வதியும் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கேட்கின்ற போது அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர் கர்த்தர் மனம் இறங்குகிற தேவன், மன்னிக்கின்ற தேவன். நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிய கிருபாதர பலியாகிய இயேசு. அவ்விதமாக அந்த ஆண்டவரை நீங்கள் நானும் ஸ்தோத்தரிக்கின்ற போது, நீங்கள் நான் அவரை துதிக்கின்ற போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவேதான் ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி அவர் சொன்ன வார்த்தை, நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் ஜனத்தை விட்டு போ, நான் காமிக்கின்ற தேசத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். அவ்விதமாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், தேவனுடைய பாதத்திலே பணிந்தார். எங்கெங்கு செல்கின்ற அவ்விடத்தெல்லாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி அந்த இடத்திலே தேவனை தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவ்விதமாக தொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யெகோவா ஈரே என்று சொல்லி எந்த காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி யெகோவா ஈரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே முறையிட்ட அந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக பார்க்கின்ற நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், மற்றும் உறவுகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். வெவ்வேறு பகுதிகளிலே வெவ்வேறு இடத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார், எப்போதும் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக செல்லும். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய், பாதுகாக்கிற ஆண்டவராய், பரிசுத்த தேவனாய், கடவுளாய் இருக்கிறார். தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை துதிக்கின்றது கர்த்தர் பெரியவர், ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற போது, அந்த ஆண்டவரை நீங்கள் நானும் ஸ்தோத்தரிக்கிற போது, துதிக்கிற போது அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார், பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காணப்படுகிற ஆண்டவராகிய கிறிஸ்து. அவரை நீங்கள் நானும் பின்பற்றுகிற போது, அவருடைய சமூகத்தை தாழ்த்துகிற போது தேவ மகிமை வெளிப்படும், தேவ வல்லமை வெளிப்படும், தேவ ஆவியானவர் நம்மளோடு இடைபடுவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். தேவனை ஸ்தோத்தரிப்போம், தேவனை துதிப்போம். அவரை நாம் தொடர்ந்து சேவிக்கின்ற போது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தாக பார்க்கின்றோம், உபாகமம் 28வது அதிகாரத்திலே 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனம் அவ்விதமாக கூறுகின்றது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர். இந்த 8 மாதம்
கண்ணின் மணி போல நம்மளை காத்து வந்த ஆண்டவர், கண்ணின் கருவிழியை காத்தது போல நம்மளை காத்து வந்த கிறிஸ்து இன்னும் நம்மளை காப்பார், நம்மளை வழி நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார். இந்த மாதத்திலையும் பார்க்கின்ற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றோம். தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அமைதியான வேலைக்காக போய் ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா. 8 மாதம் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தியது. இந்த யூடியூப்ல பார்க்கின்ற அனைத்து ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா, பாதுகாக்கும்படியா, சுகத்தை பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். புதிய மாதத்துக்குள்ளே தகப்பனே, நீ அடியெடுத்து வைக்கின்ற அனைத்து ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களை பாதுகாத்து கொள்ளும், அவர் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதியும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அவர் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் வாழ வளர என் தேவன் ஆசீர்வதியும். கடன் சுமைகளை மாற்றும், கஷ்டங்களை நீக்கும், வியாதியை விளக்கும் இயேசுவேன். வருஷத்தை என் தேவன் நன்மையால் முடிசூட்டுகிறேன். இந்த பாதைகளெல்லாம் நெய்யாய் பொலியும் சொன்ன வார்த்தை ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற அனைத்து ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து பத்திரப்படுத்தும்படியாக அமைதியான வேலை ஆண்டவருடைய நாமத்தில் செபிக்கிறேன். துதி உமக்கே, ஸ்தோத்திரம் உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே. இயேசுவ நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.